ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் லோன் ரீபேமெண்ட் சார்ட் எப்படி எக்ஸலில் கிரியேட் பண்ணுறதா பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் பிகினர்ஸ் லெவலிருந்து அட்வான்ஸ் லெவல் போகிற வரைக்கும் எக்ஸல் எப்படி கற்றுக்கலான்றத ஒரு வீடியோவை ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸலில் லோன் ரீபேமெண்ட் சார்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். நம்மக்கிட்ட லோன் அமௌண்ட் இருக்குது, ஆனுவல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எவ்வளோ வருஷம் கட்டி முடிப்போன்ற டேட்டா இருக்குது. ஸோ இதை வச்சு நீங்கள் மாதம் அசலில் எவ்வளோ கட்டுறீங்க, வட்டிக்கு எவ்வளோ கட்டுறீங்க, டோட்டலாக எவ்வளோ பே பண்ணுறீங்கிற டேட்டாவை கண்டுபிடிச்சிக்கலாம். நீங்கள் ஒரு ஃபினான்ஷியல் அனலிஸ்ட்டாக இருந்தாலோ இல்லை ஒரு கஸ்டமராக இருந்தாலோ, எதர் ஹவுசிங் லோன், வெஹிக்கிள் லோன், எந்த லோன் வாங்கியிருந்தாலுமே இதை வச்சு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்க முடியும். ஸோ வாங்க எப்படி பண்ணுறதை பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட லோன் அமௌண்ட் இருக்குது, ஆனுவல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் டோட்டல் நம்பர் ஆஃப் இயர்ஸும் இருக்குது. நம்ம இந்த ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயத்தை பண்ணி வச்சுக்கலாம் நம்மளோட கன்வீனியன்ஸுக்காக. லோன் டென்யூர் வந்து மந்த்ஸ் மாற்றிக்கலாம். ஸோ நம்பர் ஆஃப் இயர்ஸ் இன்ட்டு 12 கொடுத்துட்டா டோட்டல் நம்பர் ஆஃப் மந்த்ஸ் வந்துடும். இதுவே ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக மாற்றிக்கலாம். ஸோ ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட் டிவைடட் பை 12 கொடுத்தீங்கன்னா மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோன்றது கிடச்சிரும். ஸோ இப்போ நம்மளுக்கான பேசிக் டேட்டா அரைவ் பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரீபேமெண்ட் சார்ட்டுக்கு போய்க்கலாம். ஸோ இங்கே என்ன பண்ணுறேன்னா சீக்வன்ஸ் ஃபங்க்ஷனை கொடுத்துட்டு நம்பர் ஆஃப் மந்த்ஸ் எவ்வளோ, நமக்கு 180 மந்த்ஸ், அதாவது 180 இஎம்ஐஸ் பே பண்ணுவோம். ஸோ அதை கொடுத்து சீக்வன்ஸ் கொடுத்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா 180க்கான சீக்வன்ஸ் வந்துடும். அடுத்தது டேட் ஆஃப் பேமெண்ட். உதாரணத்துக்கு நம்ம ஒவ்வொரு மாதமும் 25ஆம் தேதி பேமெண்ட் பண்ணலான்னு வச்சுக்கலாம். ஸோ டேட்டை என்ட்ரி பண்ணி நீங்கள் ஜஸ்ட் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா அடுத்தடுத்த டேட் வரும். இதை வந்து எப்படி பண்ணலான்னா ஹோம் டேபுக்கு போங்க. எடிட்டிங் ஆப்ஷனில் நமக்கு சீரியஸ்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அது ஜஸ்ட் கிளிக் பண்ணி காலம் வைஸ் நமக்கு ஃபில் ஆகணும். அடுத்தது டேட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது மந்த்து. ஸோ மந்த்து கொடுத்து ஓகே கொடுத்தீங்கன்னா நமக்கு ஒவ்வொரு 25ஆம் தேதியிலையும் அடுத்தடுத்த மாதத்துக்கான சீரியஸாக நமக்கு வந்துடும். அடுத்தது இஎம்ஐ கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா பிஎம்டி ஃபங்க்ஷன். ஸோ பிஎம்டி ஃபங்க்ஷன் டைப் பண்ணிக்கோங்க. நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்குமெண்ட்ஸ் வரும். ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் என்னென்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். மந்த்லி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் எப்போவுமே இந்த ஃபங்க்ஷனில் கொடுக்கணும். ஸோ ஆல்ரெடி நம்ம கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கோம். மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கக்கூடிய செல்லை கொடுத்து F4 கொடுத்து அப்சல்யூட் ரெஃபரன்ஸாக மாற்றிக்கங்க. F4 ஒர்க் ஆகலைன்னா ஃபங்க்ஷன் ப்ளஸ் F4 கிளிக் பண்ணுங்கள். ஸோ அடுத்தது NPER, நம்பர் ஆஃப் பீரியட். நமக்கு எவ்வளோ மாதம் கட்டி முடிப்போம், 180 மந்த்ஸ். ஸோ மந்த்ஸை தான் நம்ம எப்போவுமே செலக்ட் பண்ணணும். ஸோ F4 கொடுத்து அதையும் அப்சல்யூட் ரெஃபரன்ஸாக மாற்றுங்க. அடுத்தது PV, ப்ரெசன்ட் வேல்யூ. இப்போ நம்மளோட ப்ரெசன்ட் வேல்யூ எவ்வளோ, 20 லட்சம். ஸோ அது இருக்கக்கூடிய செல்லை கிளிக் பண்ணி F4 கொடுத்து அப்சல்யூட் ரெஃபரன்ஸாக மாற்றிக்கங்க. எப்போவுமே இந்த இஎம்ஐ ஃபார்முலாஸில் என்ன பண்ணுறோன்னா அமௌண்ட்டுக்கு முன்னாடி மைனஸ் சிம்பிளை கொடுத்துருங்க. அப்போ தான் நமக்கான வேல்யூ பாசிட்டிவில் வரும். ஸோ மூணையும் கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணி என்ட்ரி பண்ணிக்கோங்க. இங்கே FE அப்புறம் பார்த்தீங்கன்னா டைப்னு இருக்கும். எஃப்இனா ஃபியூச்சர் வேல்யூ. அடுத்தது டைப்ன்றது மாதத்தோட முன்னாடி கட்டுவீங்களா இல்லை பின்னாடி கட்டுவீங்களான்னு கேட்கும். அது வந்து நமக்கு தேவையில்லை. இது ரெண்டையும் நீங்கள் விட்டிங்கனாலும் ஓகே தான். இல்லை ஃபியூச்சர் வேல்யூ எப்போவுமே 0வாக தான் இருக்கும். மாதத்தோட முன்னாடியா பின்னாடியான்றதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இதை செலக்ட் பண்ணலனாலும் எக்ஸல் நமக்கான ரிசல்ட்டை கரெக்டாக தான் கொடுக்கும். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஜஸ்ட் என்ட்ரி பண்ணிங்கன்னா நமக்கு டோட்டல் இஎம்ஐ, அதாவது மாதத்துக்கு எவ்வளோ இஎம்ஐயாக கட்டுறது கிடச்சிரும். இஎம்ஐயில் நீங்கள் பிரின்சிபலுக்கு எவ்வளோ கட்டுறீங்க, இன்ட்ரெஸ்ட்டுக்கு எவ்வளோ கட்டுறீங்கன்றதை கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கான ஃபார்முலா என்னென்னா பிபிஎம்டி, பிரின்சிபல் பேமெண்ட். ஸோ ரேட் நமக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ரேட் F4 கொடுத்துக்கிறோம். அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு என்பிஆர்னா நம்பர் ஆஃப் பீரியட்ஸ்னு தெரியும். பீரியட், அதாவது எந்த மாதத்துக்கு உண்டான இஎம்ஐயை நம்ம கட்டுறோம். ஸோ ஆல்ரெடி சீக்வன்ஸ் ஃபில் பண்ணி வச்ச மாதிரி அந்தந்த மந்த் இருக்கக்கூடிய செல்லை கிளிக் பண்ணிக்கிறோம். இதை வந்து நீங்கள் தயவு செஞ்சு அப்சல்யூட் ரெஃபரன்ஸாக மாற்றிடாதீங்க. ஏன்னா நமக்கு இது ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம கீழே ட்ராக் பண்ணும்போது அந்தந்த மாதத்துக்கான பிரின்சிபல் எவ்வளோ, இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்றதான் வேணும். அதனால் இந்த ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது நம்பர் ஆஃப் பீரியட்ஸ் 180 மந்த்ஸ். அது இருக்கக்கூடிய செல்லை கிளிக் பண்ணி அப்சல்யூட் ரெஃபரன்ஸாக மாற்றிக்கங்க. ப்ரெசென்ட் வேல்யூ 20 lakhs, அதையும் அப்சல்யூட் ரெஃபரன்ஸாக மாற்றிக்கங்க. அமௌண்ட்டுக்கு முன்னாடி ஒரு மைனஸை மட்டும் போட்டுருங்க. போட்டுட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்ட்ரி பண்ணிங்கன்னா அந்த மாதத்துக்கான பிரின்சிபல் எவ்வளோன்றது கிடச்சிரும். நல்லா பாருங்கள், நம்ம டோட்டல் 21,000 கட்டுறோம். அதில் பிரின்சிபல் ஃபஸ்ட்டு மந்த்துக்கு 4,825 தான் போகுது. அடுத்தது இன்ட்ரெஸ்ட்டுக்கு கண்டுபிடிச்சிக்கலாம். இன்ட்ரெஸ்ட்டுக்கு என்ன, இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் ஐபிஎம்டி ஃபங்க்ஷன். ஸோ அதே மாதிரியே ரேட்டை செலக்ட் பண்ணி அப்சல்யூட் ரெஃபரன்ஸ் கொடுங்க. கமா பீரியட், முன்னாடி பார்த்த மாதிரியே எந்த மாதத்துக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட்டை கட்டுறோம் அது இருக்கக்கூடிய செல்லை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை வந்து அப்சல்யூட் ரெஃபரன்ஸாக தயவு செஞ்சு மாற்றிடாதீங்க. இதுவும் ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸாக தான் இருக்கும். ஏன்னா ட்ராக் பண்ணும்போது நமக்கு மாற்றணும். அடுத்தது நம்பர் ஆஃப் பீரியட்ஸ் இருக்கக்கூடியதை கிளிக் பண்ணி அதை அப்சல்யூட் ரெஃபரன்ஸாக மாற்றுங்க. கமா வேல்யூ, லோன் அமௌண்ட்டை செலக்ட் பண்ணி அதுக்கு முன்னாடி மைனஸ் போட்டுக்கோங்க. மைனஸ் கொடுத்துட்டு F4 கொடுத்தீங்கன்னா நமக்கு அப்சல்யூட் ரெஃபரன்ஸாக மாறிடும். அப்புறம் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்ட்ரி பண்ணிங்கன்னா அந்த மாதத்துக்கான இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்றது நமக்கு கிடச்சிரும். பார்த்தீங்கன்னா தெரியும், 21,492 ஃபஸ்ட்டு மந்த்து 4,825 தான் உங்களோட பிரின்சிபலுக்கு போகும். மீதி இருக்கிறது இன்ட்ரெஸ்ட்டுக்கு தான் போகும். ஸோ அவுட்ஸ்டாண்டிங் கண்டுபிடிக்கணும்.
இப்போ அவுட்ஸ்டாண்டிங் 20 லேக்ஸில் எவ்வளோ நமக்கு லெஸ் ஆயிருக்கு? 21,000 கட்டுறத என்றைக்குமே எடுத்துக்கக்கூடாது. அசலில் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 4,825 தான் குறைஞ்சிருக்கு. ஸோ மைனஸ் பிரின்சிபலுக்கு எவ்வளோ பேமெண்ட் பண்ணியிருக்கோமோ அதை செலக்ட் பண்ணி என்ட்ரி கொடுத்துருங்க. என்ட்ரி கொடுத்ததுக்கப்புறம் இந்த இது எல்லாமே நீங்கள் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா அந்தந்த மாதத்துக்கு உண்டானது நமக்கு கிடச்சிரும். அவுட்ஸ்டாண்டிங் மட்டும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறோம், 2வது மாதத்துக்கு எப்படி பண்ணோம்னா, ஃபஸ்ட்டு மாதத்துக்கு நம்ம 20 லட்சத்துலேருந்து கொடுத்துட்டோம். 2வது மாதத்துக்கு ஃபஸ்ட்டு மந்தோட அவுட்ஸ்டாண்டிங்கில் இருந்து அந்த மாதத்துக்கான பிரின்சிபல் எவ்வளோ இருக்கோ அதை கொடுத்து நீங்கள் என்ட்ரி பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே நீங்கள் ஃபில் பண்ணி ஜஸ்ட்டு ரைட் கிளிக் கொடுத்தீங்கன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்தந்த டேட்டா ஃபில் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 180 மந்த்ஸுக்கான டோட்டல் பிரின்சிபல் எவ்வளோ கட்டுறோம், இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கட்டுறோம், அவுட்ஸ்டாண்டிங் மாதம் எவ்வளோ இருக்குன்றது நமக்கு டேட்டா கிடச்சிருச்சு. இதுவே 180 மந்த்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான வேல்யூ 0 ஆகிடும். அதாவது நம்ம வாங்கின லோனை ஃபுல்லாக கட்டி முடிச்சிருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பிரின்சிபல் எவ்வளோ பே பண்ணியிருப்போம், பிரின்சிபல் அப்சல்யூட்லாம் நமக்கு வாங்கின லோன் அமௌண்ட் தான். இதுவே 15 வருஷத்தில் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கட்டியிருப்பீங்கன்னா ஜஸ்ட்டு சம் ஃபங்க்ஷன் கொடுத்துடலாம். கொடுத்து என்ட்ரி பண்ணிங்கன்னா நமக்கான இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ பே பண்ணியிருக்கோன்ற டேட்டா கிடச்சிரும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 20 லேக்ஸுக்கு 15 இயர்ஸில் நம்ம 18,68,578 பே பண்ணியிருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதுவே வந்து 60 மந்த்ஸுக்கு எவ்வளோ பே பண்ணியிருப்போன்றதையும் பார்த்துக்கலாம். இங்கே மாற்ற வேணாம், ஏன்னா இங்கே ஃபார்மில் இருக்குது. நம்ம நம்பர் ஆஃப் இயர்ஸில் ஒரு 10 இயர்ஸுக்கு போயிருந்தா எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அதாவது எவ்வளோ இஎம்ஐ பே பண்ணியிருப்போன்றது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல சேஞ்ச் ஆகி வந்துடும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம 10 இயர்ஸ்க்கு மாற்றிருக்கும் போது எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் பே பண்ணியிருக்கோம், இதெல்லாமே டேட்டா கிடச்சி வந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன், பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். ஸோ இப்போ 180 மந்த்ஸுக்கான டேட்டா கிடச்சிருச்சு. இதுவே வந்து நான் 15 லேக்ஸ் வாங்கியிருந்தா எவ்வளோ கட்டியிருப்பேன் அப்படின்றதையும் உங்களால் பார்த்துக்க முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 15 லேக்ஸுக்கு நம்ம எவ்வளோ பே பண்ணியிருப்போன்ற டேட்டாவும் கிடச்சிரும். இதுவே வந்து நீங்கள் அமௌண்ட்டை மாற்றுறதுக்கு பதிலாக ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் ஏதாவது சேஞ்ச் ஆகுது, இதில் எந்த ஃபங்க்ஷனை கொடுத்தீங்கனாலும் நமக்கான டேட்டா ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிரும். சப்போஸ் 10 இயர் வந்து நம்ம 15 இயர்ஸ்ன்றதை 10 இயர்ஸாக கொடுத்தாலுமே நமக்கு ஏற்ற மாதிரி டேட்டா சேஞ்ச் ஆகி வந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன், புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு லைக் பட்டனையும் கொடுத்துருங்க. நன்றி, வணக்கம்.